அனைவருக்கும் வணக்கம். சற்று முன் கிடைத்த முக்கிய அறிவிப்பின்படி ரூ. 100 மற்றும் ரூ. 200 நோட்டு வைத்திருக்கும் அனைத்து நபர்களுக்கும் தற்போது ரிசர்வ் வங்கி ஒரு முக்கிய அறிவிப்பு ஒன்று அறிவிக்கப்பட்டனர். அதன்படி என்ன ஒரு புதிய மாற்றங்கள், என்ன மகிழ்ச்சி தரும் செய்திகள், செப்டம்பர் மாதம் 30ஆம் தேதிக்குள் என்ன ஒரு புதிய மாற்றங்கள் கொண்டுவரப்பட உள்ளனர். எனவே இப்ப நம்ம பிரீஃபா பார்க்கலாம். மறக்காம ஸ்கிப் பண்ணாம பாருங்க. உங்களுக்கு ரிசர்வ் வங்கி பற்றி பல்வேறு முக்கிய விதிமுறைகள், ரூ. 100 மற்றும் ரூ. 200 நோட்டு பற்றி பல்வேறு முக்கிய தகவல்கள் உடனுக்குடன் துல்லியமாக தெரிந்து கொள்ள நம்மளோட சேனலை கீழ இருக்க ரெக்க பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள் போகலாம். இந்திய ரிசர்வ் வங்கி ஆர்பிஐ தற்போது ஒரு புதிய உத்தரவு ஒன்று கொடுக்கப்பட்டனர். ரூ. 100 மற்றும் ரூ. 200 நோட்டுகள் வைத்திருக்கும் அனைத்து நபர்களும் கட்டாயம் இதை அறிந்து கொள்ள வேண்டும் என தற்போது அறிவிக்கப்பட்டனர். கடந்த சில காலமாக சந்தையில் சில்லறை பணம் கிடைக்காத பிரச்சனைகள் மக்கள் மத்தியில் மற்றும் கடைக்காரர்கள் மத்தியில் பெரிய பாதிப்புகளை ஏற்பட்டு வந்ததாக அறிவிக்கப்பட்டாங்க. அதாவது சிறிய பரிவர்த்தனைகளுக்கு சில்லறை இல்லாத காரணத்தால் பலர் யுபிஐ பயன்படுத்துங்கள் அப்படின்னும் கடைக்காரர்களுக்கு அவ்வப்போது சொல்லிக் கொண்டு வராங்க. இந்த சில்லறை சரி செய்வதற்காகவே ஆர்பிஐ ஒரு புதிய வழிகாட்டு நெறிமுறைகளை தற்போது அறிவிக்கப்பட்டாங்க. இனி ஏடிஎம்கள்ல ரூ. 100 மற்றும் ரூ. 200 நோட்டுகள் எளிதாக கிடைக்கும் வசதி தற்போது கொண்டு வரப்பட்டிருக்காங்க. அதாவது ஆர்பிஐ உத்தரவின்படி அனைத்து வங்கியிலும் மாற்றம் செய்யப்பட உள்ளதாக அறிவிக்கப்பட்டாங்க. குறிப்பாக வெள்ளை லேபிள் ஏடிஎம் ஆபரேட்டர்கள் கட்டாயம் தங்கள் ஏடிஎம்களில் குறைந்தது ஒரு கேசட் வழியாக ரூ. 100 மற்றும் ரூ. 200 நோட்டுகளை வைக்க வேண்டும் என அறிவிக்கப்பட்டாங்க. இது படிப்படியாக நடைமுறைக்கு வரும் என அறிவிக்கப்பட்டனர். குறிப்பாக செப்டம்பர் மாதம் 30ஆம் தேதிக்குள் 2025ஆம் ஆண்டு 75% ஏடிஎம்கள்ல இந்த நோட்டுகளை கட்டாயம் பொருத்தப்பட வேண்டும் என அறிவிக்கப்பட்டாங்க. குறிப்பாக மார்ச் மாதம் 31ஆம் தேதி 2026ஆம் ஆண்டுக்குள் 90% ஏடிஎம்கள்ல இந்த விதிமுறைகள் நடைமுறைக்கு வர உள்ளதாக தற்போது அறிவிக்கப்பட்டனர். வங்கிகள்ல புதிய மிஷின்கள் வாங்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஏற்கனவே இருக்கும் ஏடிஎம்கள்ல சில சீரமைப்புகள் செய்தாலே போதும் என அறிவிக்கப்பட்டனர். பல ஏடிஎம்கள்ல தற்போது இந்த கேசட் காலியாகவே அல்லது கவனக்குறைவாகவோ பணம் இல்லாமல் இருப்பது பிரச்சனைக்குரியதாக உள்ளதென அறிவிக்கப்பட்டனர். இதனை தவிர்க்கும் வகையில் தற்போது இந்திய ரிசர்வ் வங்கி இந்த புதிய மாற்றங்களை தற்போது அறிவிக்கப்பட்டாங்க. அதாவது இனி வரும் காலங்கள்ல ஏடிஎம்கள்ல 75% ரூ. 100 மற்றும் ரூ. 200 நோட்டுகளை கட்டாயம் கொண்டுவரப்பட வேண்டும் என அறிவிக்கப்பட்டாங்க. அடுத்தபடியாக இனி வரும் காலங்கள்ல சில்லறை பிரச்சனைகள் இருக்கக்கூடாது என்பதற்காக வரக்கூடிய 2026ஆம் ஆண்டு மார்ச் மாதம் முடிவதற்கு முன்பாகவே 90% நோட்டுகள்ல ஏடிஎம் மிஷின்கள்ல ரூ. 100 மற்றும் ரூ. 200 நோட்டுகளை கட்டாயம் பொருத்தப்பட வேண்டும் என தற்போது இந்திய ரிசர்வ் வங்கி ஒரு முக்கிய அறிவிப்பு ஒன்று அறிவிக்கப்பட்டனர். நன்றி, வணக்கம்.